வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 48வது நாளுக்கான ஆன்சர் கீயை இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன டாபிக் கொடுத்துருந்தோம் அப்படின்னா விகிதம் மற்றும் விகித சமம். இதில் பாருங்கள் 236வது கேள்வி. 3 எண்களின் விகிதம் 2:3:4. அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 1856 எனில் அவ்வெண்கள் முறையே. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷியோவில் சொல்லும்போது சொல்லியிருக்கோம் இல்லையா, அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் நம்பர் 2 அப்படின்னா வரக்கூடிய நம்பர் எல்லாம் 2ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும். முதல் நம்பர் எல்லா ஆப்ஷனும் அப்படி தான் இருக்குது. ரெண்டாவது நம்பர் 3, ரெண்டாவது நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும், அதுவும் அப்படி தான் இருக்குது. அடுத்து 4, மூணாவது நம்பர் 4ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும், 4 எல்லாமே அப்படி தான் இருக்குன்னும் போது இந்த சாய்ஸை வச்சு நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. அப்போ அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்க்கங்களின் கூடுதல். ஸோ இந்த நம்பரெல்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 1856 வருதான்னு பார்க்குறோம். 8 ஸ்கொயர் பண்ணோன்னா 64, 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 16 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 256, மூணுத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 1856 வருமானா நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு பாருங்கள் 200, 300, ஒரு 400க்குள்ளே தான் வரும். அப்போ கண்டிப்பாக இது கிடையாது. அடுத்து இங்கே வரேன், 16 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 256, 24 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 576, 32 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1024, மூணுத்தையும் கூட்டணும் அப்படின்னா கரெக்டாக 1856 வருது. அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கான சரியான விடை. மெத்தடாக போடணும் அப்படின்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும். இப்படி நீங்கள் ஆப்ஷன் வந்து யோசிக்கிறது இன்னுமே ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்ததாக 237, 8 மற்றும் 12இன் 3ஆம் விகிதம் காண்க. இந்த மெத்தடில் அவங்க கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. 8க்கும் 12க்கும் 3ஆம் விகிதம் ஒன்றும் இல்லை, அவங்க கொடுத்துருக்கிற 2 நம்பரையும் ஈஸ்ட் வச்சு எழுதிடுங்க. 8:12 ஈக்குவல் டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2வது நம்பரையே தூக்கி மறுபடியும் எழுதுங்க. 12 லாஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இது விகித சமத்தில் வரக்கூடிய டாபிக். ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லி டாபிக் பார்த்தோம் இல்லையா, அது இதுபடி என்ன விகித சமத்தில்னா முதல் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் நடுவில் இருக்கிற 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 8ஐயும் எக்ஸையும் பெருக்குனா வரக்கூடிய ஆன்சர் 12ஐயும் பெருக்குனா வரக்கூடிய ஆன்சருக்கு சமமாக இருக்கும். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி டிஎன் பேஸில் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸோட வேல்யூ. ஸோ பெருக்கில் இருக்கிற 8 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வகுத்தில் கொண்டு வந்துடுறேன். 2 3 12, 2 6 12, மீதி இருக்கிறது 6 பெருக்கல் 3, அப்போ 6 3 18. ஸோ இதோட 3ஆம் விகிதம் என்ன கிடைக்கும் அப்படின்னா 18, 18 ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்ததாக கேள்வி எண் 238, 1/5:1/x ஈக்குவல் டு 1/x 1/1.25 எனில் எக்ஸின் மதிப்பு. இங்கேயும் போன கொஸ்டினில் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 1/1 இருக்கிறதால குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ் இங்கே வந்துடும், இந்த 5 இங்கே வந்துடும். அப்போ x/5 ஈக்குவல் டு இங்கே அது மாதிரி குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 1.25 இந்த எக்ஸ் இங்கே வந்துடும். அங்கே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கணுன்னா x ஸ்கொயர் ஈக்குவல் டு நடுவில் இருக்கிற 2 நம்பர் 5ஐயும் 1.25 பெருக்கிறோம் அப்படின்னா 6.25. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6.25னா இப்போ 625ன்றது எதோட ஸ்கொயர் அப்படின்னா 25ஓட ஸ்கொயர். அங்கே புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கிறதால இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் வரும். ஸோ ஆன்சர் 2.5 ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்தது 239, இரு எண்களின் கூடுதலானது 2ஆம் எண்ணின் 116 2/3% எனில் முதல் மற்றும் 2ஆம் எண்களுக்கு இடையே உள்ள விகிதம். இதை 2 விதத்தில் போடலாம். மெத்தட் படியும் சொல்கிறேன், கீழே இருக்கிற ஆப்ஷன்லேருந்து சொல்கிறேன் பாருங்கள். 2 எண்களுடைய கூடுதல், உதாரணத்துக்கு எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் கூட்டினா கிடைக்கிற ஆன்சர் எதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்கன்னா 2ஆம் எண்ணின் 116 2/3%. 2ஆம் எண் என்னது? ஒய். ஒய்யோட இத்தனை பர்சன்டேஜ். அப்போ இது பெருக்கிறோம். 3 × 116 பெருக்கணும்னா 348 + 2, அப்போ 350/3%. சதவீதம் கொடுத்ததால் பைல 100 போட்டுக்கணும். நம்மளுக்கு சதவீதம் கேட்குறாங்கன்னா ×100, அவங்க சதவீதம் சொல்லிட்டாங்க அப்படின்னா பைல 100. அப்போ இது பாருங்கள், கேன்சல் பண்ணால் 0 0 கேன்சல் ஆகிடும். 2 5 10, 7 5 35. அப்போ இங்கே கீழே இருக்கிறது 3 2 6. இதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அப்போ என்ன கிடைக்கும்? 6x + 6y ஈக்குவல் டு இங்கே மீதி இருக்கிறது 7y. அப்போ +6y இங்கே வந்தால் -6y. அப்போ 6x ஈக்குவல் டு 7yல 6y போயிடுச்சுன்னா 1y. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய விகிதம். அப்போ எக்ஸு, இந்த ஒய் இங்கே கொண்டு வந்துட்டோன்னா பைல ஒய். இங்கே என்ன நம்பர் இருக்கும்? 1. இந்த 6 இங்கே வகுத்தலில் கொண்டு வந்தோம் அப்படின்னா பைல 6. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 1:6 ஆப்ஷன் ஏ. இது மெத்தடாக போடுறது. சரி, சப்போஸ் ஆப்ஷன்லேருந்து சொல்லணும்னா எப்படி சார் சொல்கிறது அப்படின்னா பாருங்கள், அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரெண்டுத்தில் எந்த ஐடியா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 எண்களுடைய கூடுதல் ஆன்சர்லேருந்து வரேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். கூடுதல் 1 6 கூட்டினா 7,
இது எதுக்கு ஈக்குவல்? ரெண்டாவது நம்பருடைய இந்த பர்சன்டேஜுக்கு. இந்த பர்சன்டேஜ் தான் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 350/3 × 100ன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக? ரெண்டாம் நம்பருடைய இந்த பர்சன்டேஜ். ரெண்டாவது நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 6. அப்போ 6 × இதுக்கு ஈக்குவலாக இப்போ ஆன்சர் இதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 7 வந்துருச்சு. ஏன்னா இந்த பக்கம் 7 தான் வந்திருக்கு இல்லையா? 7 வந்துருச்சுன்னா கரெக்ட். பாருங்கள், 0 0 கேன்சல் ஆகிடும். 2 5 10, 7 5 35, 3 2 6, 6 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன மட்டும் நிற்குது? 7. அப்போ ஆன்சர் கரெக்ட். இப்படியும் சூஸ் பண்ணலாம். மெத்தடாக போடுறத விட இது இன்னும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். மீதிக்கெல்லாம் போட்டு பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி வராது. கரெக்டாக? இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த நான் சும்மா சி எடுத்துக்கிறேனே, 7 3 கூட்டினா 10 கூடுதல்னு சொன்னதால் இந்த பக்கம் வரும்போது அதே மாதிரி பாருங்கள், 3 × 350/3 × 100. இங்கே செஞ்சு பார்த்தீங்கன்னா 0 0, 2 5 7 5, 3 3 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன நிற்குது? 7/2 நிற்குது. இந்த பக்கம் என்ன நிற்குது? 10. சமமாக இல்லை பாருங்கள். அப்போ இந்த மாதிரி வராது. சரிங்களா? நமக்கு இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்ததால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிச்சு. புரியுதுங்களாமா? ஸோ 2 விதத்தில் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 240 9:121 தலைகீழ் விகிதம் என்ன? 2 நம்பர் கொடுத்துட்டு தலைகீழ் விகிதம் கேட்குறாங்கன்னா பிரச்சனையே இல்லை, அப்படியே ரெண்டுத்தையும் மாற்றி எழுதிக்கோங்க. 121:9 இவ்வளோ தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. எப்போது 2 நம்பர் கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா, சப்போஸ் 3 நம்பர் கொடுத்துட்டு கேட்டாங்க, நான் உங்களுக்கு அந்த ஐடியாவையும் சொல்லிடுறேன் பாருங்கள். 3 நம்பர் கொடுக்குறாங்க ஒரு பேச்சுக்கு, 2:3:4 இதோட தலைகீழ் விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 2 நம்பர்னால் ஜஸ்ட் எழுதி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். 3 நம்பர் அப்படின்னா இங்கே பாருங்கள், முதல்ல இந்த நம்பரை விட்டுணும். நேற்று சொன்ன அந்த ஐடியா ஞாபகம் வருதான்னு பாருங்கள். இது ரெண்டையும் பெருக்கணும். 3 12. அதுக்கப்புறம் இந்த 3 நடுவில் இருக்கிறத விட்டுணும். இது ரெண்டையும் பெருக்கணும். 2 8 அடுத்து இந்த நம்பரை விட்டுணும். இது ரெண்டையும் பெருக்கணும். 3 6. கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம். 6 2 4 2 3 2. அப்போ இதுதான் ஆன்சர். எப்போ 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் நம்பரை விட்டுட்டு மீதி ரெண்டத்தை மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் நம்பரை விட்டுட்டு மீதி ரெண்டத்தை, தேர்ட் நம்பரை விட்டுட்டு மீதி ரெண்டத்தை. அந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்து தலைகீழ் விகிதம் கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் மாற்றி எழுதிக்கிட்டால் முடிஞ்சிச்சு. சரிங்களாமா? இது 240. அடுத்ததாக பாருங்கள், இன்றைக்கான கேள்விகள். காலை எழுந்தவுடன் கணக்கு 49வது நாளுக்கான வினாக்கள். இங்கே நம்ம என்ன டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டம், சர்க்கிள். ஆக்சுவலாக சுற்றளவு, பரப்பளவு அப்படிங்கிறத சேர்த்து தான் கொடுக்கணும்னு நினச்சேன் ஒரே 10 கேள்வியாக. ஆனால் அது ஒரு பெரிய டாபிக் அப்படிங்கிறதால ஒவ்வொரு வடிவமாக சேர்த்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு முதல்ல உங்களுக்கு என்ன டாபிக் எடுத்திருக்கேன்னா வட்டம். சர்க்கிள்லேருந்து ஒரு 5 கேள்விகள் இன்றைக்கி, நாளைக்கு அது மாதிரி அடுத்த 5 கேள்விகள். இப்போ இதில் பாருங்கள், 241வது கேள்வி. 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது எனில் எத்தனை வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும் என கணக்கிடுக. நம்ம கனவில் சொல்லும்போது, நேற்றுக்கு போடும்போதும் சரி, இன்றைக்கி அந்த கனவு டிஎன்பிஎஸ்சி டாப்பிக்லேருந்து ஒரு 15 கொஷின் போட்டிருந்தப்பவும் சரி, இந்த எத்தனைன்னு வந்தாலே என்ன பண்ணணுன்றதை சொல்லியிருக்கோம். கனவில் வரும்போது கனளவு, இங்கே பரப்பளவில் வரும்போது என்ன பண்ணணுன்றதை கவனமாக போடுங்க. சரியா? அடுத்த 242. ஒரு விவசாயி 420 மீட்டர் ஆரமுடைய வட்ட வடிவில் அமைந்திருக்கும் கோழி பண்ணையை சுற்றி முள்வேலி அமைக்க விரும்புகிறார். அதற்கு 1 மீட்டருக்கு ரூபாய் 12 வீதம் செலவாகும். அவரிடம் ரூபாய் 30,000 உள்ளது எனில் அவரது பண்ணைக்கு முள்வேலி அமைக்க இன்னும் எவ்வளவு பணம் தேவைப்படும்? கீழே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், 4 ஆப்ஷன். சரியா? அடுத்ததாக, கடிகாரத்தில் 56 மில்லிமீட்டர் நீளமுள்ள வினாடி முள்ளின் முனை 1 நிமிடத்தில் கடக்கும் தொலைவை கணக்கிடுக. அடுத்தது 244. கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு 9856 சதுர மீட்டர் எனில் கயிற்றின் நீளம் காண்க. அடுத்த கேள்வி 245. ஒரு வட்ட வடிவ பூந்தோட்டத்தின் ஆரம் 21 மீட்டர். அந்த தோட்டத்தை சுற்றி 14 மீட்டர் அகலமுடைய வட்ட நடைபாதை உள்ளது எனில் அந்த வட்டப்பாதையின் பரப்பளவு காண்க. சரிங்களா? ஸோ இப்படின்னு ஒரு 5 கேள்விகள் கொடுத்துருக்கோம். இந்த 5 கேள்விகளுக்கும் சரியான விடைகள் என்ன, இல்லை உங்களுக்கு எத்தனை கேள்வி ட்ரை பண்ண முடியுதோ அதை ட்ரை பண்ணி கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இதுக்கான ஆன்சருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.